இன்றைக்கி நோ என்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க, மேபி எதுக்குன்னு தெரில. ஸோ வாக்கிங் ஜாகிங்காக பாருங்கள், போகிறாங்க பாருங்கள், இங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஜீப் சர்வீஸ் ஆக்சுவலாக இங்கேருந்து நீங்கள் ஜீப் பிடிச்சிட்டு போயிடலாம். முடிஞ்சால் நான் பினாங்கிலும் போய் காட்டுறேங்க பாருங்கள், மங்கீஸ். ஸோ இங்கே வந்து கார்லேயே போய் ஹையில் ட்ராப் பண்ணிடுவாங்க இந்த ஏரியாவில். இங்கே வந்து கேப் எதுவுமே இங்கே கிடைக்காதுங்க இந்த ஏரியாவில். அந்த ரிஸ்க்கை மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. தனியாக வந்து நிறைய பேர் இங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா பெட்ரு நீங்கள் ஜீப்பு புக் பண்ணி போய்க்கோங்க. ஒரு 5 வெள்ளி குறைப்பாங்க, 20 வெள்ளின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கேட்டு பார்ப்போம் ரிட்டன் வரும்போது. இங்கெல்லாம் ஏதோ பில்ட் பண்ண போகிறாங்க இந்த இடம் ஃபுல்லாக. இந்த இடம் போகிற வழி தான் ஃபுல்லாக பினாங்க இது பொட்டானிக் கார்டன், ரொம்ப ஃபேமஸான இடம் அது. இப்போ பாருங்கள், அப்படியே மிஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அது பார்க் ஒட்டி ஓன் ரிஸ்க் இது. எஸ், பொட்டானிக்கல் கார்டன் இடம் இது. ஆக்சுவலாக வந்தாச்சு பொட்டானிக் கார்டனு. இது ஆக்சுவலாக ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடமும் சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஹில் அப்படியே இது இறங்குது, மிஸ்ட்டு இறங்குது அப்படியே இந்த இடத்துல. இது பஜார் மாதிரி இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு டெண்டர் கோகனட்டு காஃபி ஷாப் லைக் தட்டு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஷாப்பு, ஸ்மால் ஷாப்ஸ் இருக்குது அப்படி இங்கே பாருங்கள். ஃபுட்டு வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் கோகோனட் ஷேக்கு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க வாங்கி குடிச்சிட்டு போவோம். இது பார்க்கிங்க்கு நம்ம பெய்டு பார்க்கிங்லாம் இருக்காங்க அந்த இடம். ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். எஸ், 7 ஸ்மாலு 6, பிக்கு 7, பிக்கே வாங்கிப்போம். இதெல்லாம் வெரைட்டிஸ் இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப பினாங் வந்தீங்கன்னா கம்பல்சரி கோகோனட் ஷேக் ட்ரை பண்ணுங்கள், இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்ம கோகோனட் ஷேக்கை ட்ரை பண்ணோம் பாருங்கள். எல்லாம் இங்கே ஃபுட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வேணுங்கிறது இங்கே வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ. கோகோனட் ஷேக் பிக், யா 7 வெள்ளிங்க பிக். இது லெஸ் சைஸ் ஓகே தருவாங்க. ஸோ லெஸ் சைஸ் எடுக்குவாங்க. ஸோ துரியான் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க பினாங்கில், ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பாருங்கள், எல்லாம் ஸ்மூத்தி டைப்பு. ட்ரை பண்ணுங்கள், இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி இடத்துல தான் இது கிடைக்கும், சிட்டியில் இந்த மாதிரி இது கிடைக்காது. துரியான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. பலிக்குலான்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் துரியான்லேருந்து வரும். ஸோ அப்படியே பாருங்கள், எல்லா ஷாப்பும் ஒரு ஷாப்பாக இருக்குது பாருங்கள். வாங்கியாச்சு கோகோனட் ஷேக்கு, சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே குடிச்சிட்டே போயிட்டே இருப்போம். இது இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் தயவுசெய்து இங்கே கொண்டு வந்துடாதீங்க, அகைன் டெல்லிங். கொஞ்சம் பாருங்கள், ஹலோ, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா. இங்கே கரெக்டாக இந்த பிரிட்ஜுக்கு 2018 குரூப்பாக வந்தோம் நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல. மேபி இந்த ஏரியா பேர் அப்படியே கீழே ஓட்ட ஏரியா சூப்பராக இருக்குது. இது கார்டன் ஏரியா தான் ஆக்சுவலாக. பேர்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள். கார் ஓட்டி வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுவாங்க. ரோட் கார்னர்ஸ் இந்த பேர்ட்ஸ் நிறையா இருக்கும், நிறைய ஏற்றிடுவோம் தெரியாமல். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இதுதான் ஆக்சுவலாக இங்கேருந்து தான் பினாங்கிலுக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 கேட்டு 5 நம்பர் 5ன்னு வரும். இது ஆக்சுவலாக இதுதான் இந்த இடத்துல இறங்கி, இங்கேருந்து இறங்கி அப்படியே இங்கேருந்து நீங்கள் வாக்கிங் ட்ரெக்கிங் போகலாம் பினாங்கிலுக்கு. இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்கும். இதுதான் நாங்கள் யூஸ்வலாக ட்ரெக்கிங் போகிற ஸ்பாட்டு. இந்த இடத்துல 2.5 hours ஆயிரும். எப்படி நீங்கள் போய் மேலே ரீச் ஆகும். 13 கிலோமீட்டர் வந்துடும், 13 கிலோமீட்டர்.
நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைம் போனால் தான் இந்த மிஸ்ட்டு டைமில் என்ஜாய் பண்ணலாம். நல்லா வியூ எல்லாமே. வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஹோப் யூ என்ஜாய் த வியூ. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். மழை பெஞ்சு முடிஞ்சால் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும். பார்க்க கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் அப்படி இருக்காது. கோகனட் ஷேக் வந்தேன், அட்டாக் பண்ண வந்துருச்சு பாருங்கள் அப்படியே. ஸோ பார்த்து வாங்க. ஜூஸ் குடித்ததுக்கே விட மாட்டேங்குது, சண்டைக்கு வராதுங்க. இது பாருங்கள் இங்கே ஒரு இன்டர்ஃபால் கஃப். ஓகேங்க, நீங்கள் அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டனு. நைஸ். அப்படியே யூத் பார்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 1 கிலோமீட்டர் வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு. ஸோ நல்லாயிருக்கும். இந்த இடமும் சூப்பராக இருக்கும். நல்லா ரிவர் பாண்டு மாதிரி இருக்கும். இடையில ஒரு இடம் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படியே. இது கார் பார்க்கிங் நீங்கள் போட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம். ஸோ பெஞ்சஸ் இருக்குது. மேட்டு கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி ஏரியா வரும்போது. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பாட்டு தான். ஸோ சோலோவாக வரீங்கன்னா பெட்ரு பஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். கார்லேயும் வரலாம். டிராஃபிக் வீக்கெண்டில் பார்க்கிங் போகிறதுக்கே டார்ச்சர் ஆகிடும். ஸோ இது பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வாட்டர் பவுண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பினாங்கில் அப்படியே பேக் சைடு இடம். புக்கிட் பெண்டாரா இந்த இடம் தெரியும். நல்லா இருக்குல்ல. இந்த இடமும் நல்லா வாக்கிங் ரன்னிங்லாம் இங்கே வருவாங்க. இங்கே ஆக்சுவலாக வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. மெயினாக அந்த சீனரி, இந்த கிளைமேட் இந்த ஏரியாவில் எப்போயுமே நல்லாயிருக்கும். பின்னாங்களே ஈவன் வெயில் டைமில் கூட கொஞ்சம் மிஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு கார்டன். ஒரு ஸ்பெஷல் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் டூரிசம் வரவங்க பார்க்கு சைடு வாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு சைட் ஆஃப் பினாங் பார்க்கலாம். நிறைய பேர் சிட்டியை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ நைஸ், ஆக்சுவலி குட். இதுதான் பார்க்கோட மெயின் இடம். கார்டனோட மெயின் என்ட்ரன்ஸே இதுதான். இன்னொரு ஜஸ்ட் நம்ம வெளியே தான் வந்தோம். இதுதான் மெயின் இடம். ஸோ அப்படியே பாருங்கள். இது ஓகே, ஓரளவு மினிமல் சைஸில் தான் இருக்கும். எல்லாம் வியூ போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு இருக்குது. அக்வாட்டிக் கார்டனு எல்லாமே ஃபுல்லாக. இப்போ நம்ம சைடு போகிறது ஃபார்ம் ஹவுஸு, பொட்டானிக் ஷாப்பு எல்லாமே இங்கே இருக்குது பாரு. இது பாருங்க, நல்லா இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்படியே வந்துட வேண்டியது. அங்கே உள்ளே போயிட்டு அதுதான் அப்படியே அவுட்டு. இன்னும் இங்கே அவுட் அப்படியே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹவுஸு பாருங்க. ஜஸ்ட் உட்காந்து ஒரு ஸ்பாட்டு. இது இப்போ அலோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரெஸ்ட்ரூம் போகிறவங்க இங்கே போய்க்கலாம். இங்கே தனியாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்பாட். ஆக்சுவலாக இது ஒரு கார்டன் மாதிரி வருது. ஸோ வாங்க ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். ரைட்டாக நல்லா தூரிகிட்டே தாங்க இருக்குது உள்ளே கொஞ்சம். ஸோ நல்லா இருக்குது இந்த இடம். ஸோ பாருங்கட்டு
ஃபோட்டோ ஷூட் இடம் அது. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வருவாங்க இந்த ஸ்பாட்டுக்கு, நியூலி மேரிட் கப்புள்ஸு அதெல்லாம். ஸோ அப்படியே பாருங்கள், இடம் நைஸ், நல்லாயிருக்கு, குட். ஸோ சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம். போர்டு போட்டிருக்காங்க, கம் லெட்ஸ் கோ. இருக்காங்க பாருங்கள், ஜாப்பனீஸ் கார்டன், பேம்பு கார்டன், ஃபார்மல் கார்டன், நல்ல கார்டன் இந்த சைடு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளான்ஸு பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துருவோம் பொறுமையாக. ஆரம்பிச்சிருச்சு, ஓகே. ஸோ அப்படியே பாருங்கள், நைஸ் நைஸ். ஆக்சுவலி டாக்ஸ் ரொம்ப அப்படியே அவங்க தான் வாக்கிங் ஸ்பாட்டு தான். அதாவது பொட்டானிக்கல் கார்டன் தான், வாக் போயிட்டு அப்படியே வரலாம். போர் பாருங்க, சைலண்ட்டாக போகணும். லாஸ்ட் வீடியோலாம் ரொம்ப ஷேக் வந்துருச்சு, பட் எனக்கே பிடிக்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக எடுக்கிறேன். இது ஒரு கேலரி, சும்மா ஜஸ்ட்டு சிட்டிங் ஏரியா அது பாருங்க. ஸோ அந்த சைடு ஒரு வாட்ரு போயிடுற மாதிரி இருக்குது. எஸ், வாட்டர் ஃப்ளோயிங் ஏரியா அது. ஆக்சுவலாக வாட்ரு சவுண்டு வருது. டாக்ஸு இங்கே போயிட்டுருக்கு, யாரையும் காணோம், நம்ம மட்டும் தனியாக போகிறோம். ஸோ என்ஜாய் தி nature walking tour of Penang Botanic Garden. ஸோ பாருங்கள், அப்படியே இந்த ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே அந்த சைடு போகணும். அந்த சைடு போயிட்டு அப்படியே வந்துடலாம். இடையில இறங்கி போனாலும் போகலாம். ஷார்ட்கட் கண்டிப்பாக பாருங்கள், உட்கார்ற இடம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைமில் ட்ரீ அண்டர் உட்காரத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சம் இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் டேஞ்சர் இன்செக்ட்ஸு, வெனாம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஃபீட் த மங்கிஸ் பாருங்க, ஃபைன் பிடிச்சாங்கன்னா 500 வெள்ளி. மங்கிக்கு ஃபீடே பண்ணாதீங்கன்ட்டாங்க. நான் வேறு கவரை போட்டு வந்துட்டேன், அட்டாக் பண்ண வருதுன்னு. பிடிக்காமல் இருந்தால் சரி. வாக்கிங் நல்லா இருக்குது, இதுவும் பெரிய இடமா தான் வருது. ஒரு டைம் வந்தேன், பட் ஃபுல்லாக வர முடியல. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஏரியா மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம ஷார்ட்கட்டில் இடத்த போயிடலாம். பாருங்க,
நம்ம அப்படி சுற்றி வர்றதுக்கு நம்ம இப்படி ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போனாலும் போய்க்கலாம். ஸோ நம்மளை வழுக்குது பயங்கரமாக. ஸோ நெக்ஸ்ட் ஸோ பாருங்கள், இது நேச்சரிஸ்டிக் சூப்பருங்க. அப்படியே ஹில்லு பின்னாங்க ஹில்லு, அப்படியே இங்கே வாக்கிங் ஏரியா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே அப்படியே ரவுண்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். மேலேயும் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அந்த சைடும் அப்படியே போகுது. ஒரு பிளான்ஸ்க்காக தான் நான் இன்றைக்கி கரெக்டாக வந்தேன். இன்னொரு டைம் வந்தேன்னா நான் ஃபுல் டூர் கட்டுறேன். ஒரு டைம் கொஞ்சம் நாள் ப்ரிப்பேராக வரணும். நான் ஜஸ்ட்டு வந்துட்டேன். இது ஒரு சீட்டிங் ஏரியா, ரிலாக்ஸிங் ஸ்பாட்டிங்க நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வீக்கெண்டு ஒரு நாள் வந்து பார்த்தா தெரியும். கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் வரேன். பாருங்கள், வாட்டர் ஃப்ளோ அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ மை காட், மங்கீஸ் ரொம்ப சுற்றுது. டிஸ்டர்ப் பண்ணாமல் போவோம். மங்கீஸ் ரொம்ப சுற்றுதுங்க. அப்படியே அந்த சைடு கனெக்ட் ஆகும். அப்படியே உள்ளே போனாங்க. நைஸ். கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்ன கடான்னு தெரியல. அப்படியே போய் பார்ப்போம் என்ன பிளேஸ். நைஸ், நல்லா இருக்குது இந்த பில்டிங். ஆக்சுவலாக பார்க்க விண்டேஜ் ஸ்டைலில். ஓகே, கார்டன் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக அது ஆஃபீஸு, வீடு கிடையாது, ஆஃபீஸு. குட் திங். ஸோ பாருங்கள், இது ஒரு ரிலாக்ஸிங் ஏரியா. இல்லை இதுக்கு அங்கே இருக்குது, பட்டு மங்கீஸோட அட்ராசிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. பார்த்து வரணும், கிட்ஸு கூட்டி வரணும், பார்த்து வரணும். அதோட கொஞ்சம் டெட்லி இன்செக்ட்ஸ் நிறையா இருக்குங்க. கையில் ஒன்று விழுந்துருச்சு, தட்டி விட்டுட்டேன். நல்ல கடிச்சிருந்தால் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. பெரிய இன்செக்ட் இருக்குங்க. காட்டு பக்கம் வர பிரச்சனை இல்லை, அது ஒரு தொல்லை இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கவர்டு பொட்டானிக் கார்டன். இங்கே ரொம்ப முடிஞ்சிருச்சு. Thanks for watching. போயிட்டே இருக்கு மங்கீஸ்லாம் ரைட் சைடில் ஏதாச்சும் கொண்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பெட்டர் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க, அவாய்ட் பண்ணி. முக்கியமாக கவர் வந்தாலே கைக்குள்ளே வச்சுருக்கோம்னா நினச்சிட்டு இருக்கோங்க மங்கீஸ். முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணி நிறைய உட்காந்துருக்காங்க. எப்படா எதாவது கொண்டு வருவாங்கன்னு. ஸோ பார்த்து வாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க. முக்கியமாக அதுங்களை கான்டாக்டே பண்ணிடாதீங்க. நிறையா பேர் இருக்காங்க, நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி போகிறதே பெரிய தொல்லையாக இருக்குது. இது ஒரு 100 குழந்தாவது பார்த்துருப்பேன் இந்த ஏரியாவில் மட்டும். நிறையா இருக்குது. இது 100 வயசுலாம் இன்னும் பண்ணாதுன்னா இது பழகும்.
நடந்தே போகலாம். நீங்கள் அந்த சைடு போகலாம். ஹில்லு இருக்குல்ல, அதெல்லாம் மில்லில் இருக்கிற அந்த போர்டில் போட்டுருக்கேன். ஸோ 1 by 1 இன்னொரு நாள் நான் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 2 பிளேஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேப் பொட்டானிக்கல் கார்டன் மேப்பு. அதுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், எல்லாமே எமர்ஜென்சி நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இது இது பாருங்கள், இது கியாஸ்க்கு. நீங்கள் கேஷ் ஒரு வழியாக போட்டு எடுத்துக்கலாம். இங்கே என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தோன்னா பின்னாடியே மங்கீஸ் வந்துடும். ஸோ இது எடுக்க வேணாம். நம்ம அடுத்த ஸ்பாட் போகணும் வாங்க. ஆமாம், இந்த சைடு தான் வரணும். ஸோ இப்படி போயிட்டு இது வரை இப்படியே வந்துச்சு. இது இன்னும் இது அவுட்டு. இன்னும் நிறையா மங்கீஸ் வந்து வச்சுருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க நம்ம அப்படியே ஒரு இடத்துல அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்குறது வீடியோ டஸ்ட்பின் இங்கேயே போட்டுட்டு போயிடுங்க. சாப்பிட்றத குடிக்கிறாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போயிடாங்க. சுற்றுருங்க மக்கீஸ்லாம். ஸ்டாப்பிங் இடம் கொஞ்சம் இருக்குது. enjoyed the video. Repeat thanks for watching. So இன்னொரு நல்ல ஒரு ஸ்பாட்டில் பார்க்குறேன். ஹோப் யூ என்ஜாய் தி வீடியோ. காமிச்சோம்ல, இப்போ அங்கே உள்ளே வந்துட்டோம். ரெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஹெவியாக வர மாதிரி இருக்குது. பெட்ரு நான் இங்கே கொஞ்சம் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு 2.5 kilometer இங்கேருந்து நடந்து போகணும். கேப் ஏதாவது